தம்பி உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்காளப்பா? பார்த்தா சொல்லுத்தா, என் பொண்டாட்டி வீட்டில் இல்லையே. தம்பி உன் பொண்டாட்டிட்ட ஒரு செய்தி சொன்னேன், அவள் கோவப்படுறா. அவள் இல்லாத நேரம் பார்த்து அந்த செய்தியை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். என்ன செய்தித்தா? சும்மா என்கிட்ட சொல்லு. தம்பி, உங்கள் மாமனார்கிட்ட 5 லட்சம் எங்கள் வீட்டுக்காரர் கடை வாங்கியிருந்தார். அவர் அசலும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல. அவர் இறந்து போனார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பிறட்டு உங்கள் மாமனார் அந்த 5 லட்சத்துக்கு அசலும் வட்டியுமா அப்படியே எங்கள் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி இப்போ என்னதான் தான் நடந்துச்சு? சொத்து போனாலும் போயிட்டு போதும் நிம்மதியாக இருந்தேன். தம்பி, ஓயத்து வாங்கி ஒரு 10,000 வச்சுருந்தேன். தம்பி, உங்கள் மாமனார் வந்து அந்த வட்டி காசு கொடுங்கன்ட்டு எடுக்கட்டு பிடிக்கிட்டு போயிட்டார். தம்பி, இப்போ நான் கஷ்டப்படுறேன். தம்பி, நீங்கள் போய் அதை வாங்கி கொடுங்க. தம்பி, என் மாமனார்கிட்ட வந்து நான் கேட்க முடியாதுதான், அவர் கோவப்படுவார். ஏன்னா நான் அவரை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிகிட்ட உனக்காக கேட்டு பார்க்குறேன். அவள் கொடுத்தா பார்ப்போம், அப்படி கொடுக்கலையா ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு உன் 10,000 நான் வாங்கி கொடுத்துறேன் தான். அடியே, அந்த பெரியம்மா வந்துச்சுடி, ஓயப்பணி வாங்கி ஒரு 10,000 வச்சுருந்துச்சான். அதை உங்கள் அப்பா கண்ணில் பட்டுருச்சான். ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு தான் வட்டி அசல் எல்லாம் கட்டி முடிச்சு விட்டாங்கல்ல. இப்போ அந்த வட்டிக்கு பத்தலைன்னு சொல்லி அந்த 10,000 பிடிங்கி வந்துட்டார். அப்படி இப்போ எனக்கு காசில் பாண்டு சொல்லி வந்து அழுகுச்சு. அதுக்கு முன்னே உங்ககிட்டையும் வந்து சொல்லிச்சாமுல்ல, இப்போ என்கிட்டையும் வந்து சொல்லிட்டு போகுதுடி. பாவம், அந்த 10,000 பார்த்து கொடுங்கடி. ஏயா, எங்க அப்பா வட்டி வாங்குறாருன்னு குறை சொல்ல வாரியே, வட்டியை வாங்கி ஆர்ட்ட கொடுக்குறாரு, மகன் என்கிட்ட தானே கொடுக்குறாரு. நீ விடியாம எந்திரிச்சு ஓடிடுற, வெள்ளை வெட்டி சட்டியை கட்டிக்கிட்டு ரவுண்டிங் அடிக்க. அந்த காசு வர கண்டு தானே நான் குடும்பத்தை ஓட்டுறேன். அது வாங்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவ நீ? ஏயா, நீ ஏன் உன் பொழப்ப கெடுத்துக்கிறாத, அவளதே நான் சொல்லுவேன். ஹலோ, சொல்லுங்க. அடியே, முக்குளம் போனேன்டி, பைக்கில் போலீஸுக்காரங்க பிடிச்சிக்கிட்டாடி. எங்க அந்த வண்டி அங்க, அதுக்கு புக்குக்கு எதுவுமே இல்லைங்க. எங்க அப்பா வட்டி கட்டலன்னு அந்த வண்டியை தூக்கிட்டு வந்திருக்காரு. பேசி பாருங்க. அடியே, பேசி பார்த்தேன். கொள்ள நேரமா ஒரு 10,000 ரூபா கேட்குறாங்கடி. அப்படியாங்க? சரிங்க, இந்த 10,000 ஆட்டையும் கொடுத்து விட்றீங்க. வண்டியை மட்டும் எப்படியாவது கைப்பற்றிட்டு வந்துருங்க, எங்க அப்பாவுக்கு தெரியாம. சரிடி. ஏத்தா, ஒரு பிளான் போட்டு அந்த 10,000 வாங்கி கொடுத்துட்டேன். இதுவும் 10,000 பத்திரமா வச்சுக்க. தம்பி, நீங்கள் இந்த காசை வாங்கி கொடுத்ததுக்கு நல்லா இருப்பீங்க. தம்பி,